ரெப்போ ரேட் எக்கனாமியோட ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ரெப்போ ரேட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு தர ஷார்ட் டேர்ம் லோன்ஸுக்கு ஆர்பிஐ சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்போ ரேட். இதில் ஆர்பிஐ யாருன்னு பார்த்தீங்கன்னா லெண்டர், அதாவது கடன் கொடுக்குறவங்க, பேங்க்ஸ் கடன் வாங்குறவங்க. ஸோ பேங்க்ஸ் கடன் வாங்குறாங்க, அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் ஆர்பிஐக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இயருக்கு கம்மியாக, அதாவது அவங்க லோன் வாங்கி 1 இயருக்குள்ளே கட்டி முடிக்கிறாங்கன்னா அந்த லோன்ஸை ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இப்போது கரண்ட் ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் 2024 படி ரெப்போ ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.50%. அதே போல் இப்போ ரெப்போ ரேட்க்கும் நம்மளோட மணி சப்ளை, அதாவது இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் ஏற்றுறாங்க, அதாவது இப்போ கரண்ட்டாக 6.50% இருக்குது, இப்போ அது ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் 8% ஆக்குறாங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சஃபர் ஆவாங்க. ஏன்னா இப்போ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்கணும்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ணும். ஸோ இப்போ 6.50% இருக்கிறத ஆர்பிஐ 8% மாற்றினாங்கன்னா பேங்க் வந்து ஆர்பிஐக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அவங்க வாங்க போகிற கடனுக்கு. ஸோ பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் அதிகமாக ஆர்பிஐ கிட்ட இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்குகிறோம், கஸ்டமர்ஸ் அதாவது பாரோயிங் ரேட்ஸ் ஏற்றிடுவாங்க. பாரோயிங் ரேட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, மக்கள் பேங்க்ஸ் கிட்ட போய் கடன் வாங்குறோம் இல்லைங்களா, அதை தான் பாரோயிங் ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஆர்பிஐ கிட்ட அதிகமாக காசு கட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கட்டி நாங்கள் லோன் வாங்குகிறோம், ஸோ இப்போ நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு லோன் தரணும் இல்லைங்களா, நீங்களும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கடன் வாங்குறது குறையும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் 7% வட்டி இருக்குன்னா போய் கடன் வாங்குவோம், இதே 10% வட்டி இருக்குன்னா நான் யோசிப்பேன் இல்லைங்களா. ஸோ பாரோயிங் ரேட்ஸ், மக்கள் போய்ட்டு கடன் வாங்குறதும் குறையும். ஸோ மக்கள் போய்ட்டு கடன் வாங்குறது குறைஞ்சதுன்னா மணி சப்ளையும் குறையும், இன்ஃப்ளேஷனும் குறையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போய்ட்டு பேங்க்லேருந்து கடன் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த பணத்தை நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். டிஸ்ட்ரிபியூட்னா ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு பண்ணுவேன். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த பணம் எக்கனாமியில் சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்குறேன்னா, நான் அந்த ப்ரொடியூசர் கிட்ட அந்த பொருள் காசு கொடுத்து வாங்குவேன், அந்த ப்ரொடியூசர் இந்த கணத்தை வந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பாரு, அது அப்படியே எக்கனாமியில் சுற்றிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த பணம் சப்ளை ஆகிறது வந்து எக்கனாமியில் குறைஞ்சாலே இன்ஃப்ளேஷனும் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னென்னு பார்ப்போம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா வேணும் இல்லை, ரெப்போ ரேட்டோட அப்படியே ரிவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பேங்க்ஸ் கிட்ட ஆர்பிஐ கடன் வாங்குவாங்க. ஆர்பிஐ பேங்க்ஸ் கிட்ட கடன் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ பேங்க்ஸ் ஆர்பிஐக்கு தர ஷார்ட் டேர்ம் லோன்ஸுக்கு பேங்க்ஸ் சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இங்கே பேங்க்ஸ் வந்து லெண்டர், ஆர்பிஐ வந்து பாரோவர். பேங்க்ஸ் கிட்ட ஆர்பிஐ எதுக்கு கடன் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்குவாங்க. மற்றபடி ஆர்பிஐயே நோட் பிரிண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐலாம் நோட்டு தானாக பிரிண்ட் பண்ண முடியாது. எல்லோரும் பல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆர்பிஐ தான் சென்ட்ரல் பேங்க்கு, அவங்க நினச்சா எவ்வளோ வேணால் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமே, அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் நம்ம நாட்டில் ஏழையே இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. பட் பணத்தை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் பணத்தோட வேல்யூ போயிடும், அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாக பணத்தோட வேல்யூ ஃபுல்லாகவே போயிடும். ஸோ இப்போ கரண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.35%, ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2024 3.35%. ஸோ இப்போ இந்த ரெப்போன்னு பேசுகிறோமே, இந்த ரெப்போன்றது ரெப்போ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ரெப்போக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ரெப்போனா வேறு ஒன்றும் இல்லை, ரீபர்ச்சேசிங் ஆர்டர்னு அர்த்தம். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். சப்போஸ் இப்போ பர்சன் ஏ இருக்கார், அவர் வந்து ஒரு லோன் கொடுக்குறாரு பர்சன் பிக்கு. ஸோ இப்போ பர்சன் பி என்ன பண்ணணும், நியாயமாக நான் இப்போ ஒரு லோன் வாங்குறேன்னா ஏதாவது ஒரு அடமானம் வைக்கணும் இல்லைங்களா. ஸோ ஒரு கொலாட்ரல் அடமானம் வைக்கணும் இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு அசட்டோ இல்லை வீடோ இல்லை நிலமோ அடமானம் வைக்கிறோம் இல்லைங்களா. அடமானம் வச்சுட்டு நான் இந்த பர்சன் பி பர்சன் ஏ கிட்ட என்ன சொல்லுவார், குறிப்பிட்ட டேட்டில் நான் வந்து இதை திரும்ப உன் பணத்தை நான் கொடுத்துட்டு என்னோடய அசட், என்னோடய வீடோ நிலமோ நான் திரும்ப எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதை தான் ரீபர்ச்சேசிங் ஆர்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னு பேசணும், அதாவது ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், பேங்க்ஸ் ஆர்பிஐயை சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னு பேசணும்ல. ஆக்சுவலி ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னு ஒன்று கிடையாது, அதை நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்ஸ்னு சொல்லுவோம். எப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட்ஸுங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சப்போஸ் இப்போ ஆர்பிஐ ஒரு பேங்க்குக்கு 100 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஒரு 10%, அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லக்கூடாது, டிஸ்கவுண்ட் ரேட் தான். அந்த டிஸ்கவுண்ட் ரேட் வந்து ஒரு 10%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 100 கோடிக்கு 10% எவ்வளோன்னு பார்ப்போம். 100 கோடி இன்ட்டு 10/100, அதாவது 100 கோடிக்கு 10% பார்த்தீங்கன்னா 10 கோடி. ஸோ இப்போ இந்த 100 கோடியில் 10 கோடி மைனஸ் பண்ணிட்டா வரது 90 கோடி. ஸோ இந்த 90 கோடியை தான் ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு லோனாக கொடுக்கும். ஆனால் வந்து பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 கோடி ரூபாய் ஒர்த்தான அசட் தான் ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணும். ஆக்சுவலி அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேணாம். ஆர்பிஐ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு லோன் தரும்போது அதில் அந்த 10 கோடி இன்ட்ரெஸ்ட்டாக போட வேண்டியதை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு 90 கோடியாக கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதை நான் வந்து ஃபியூச்சரில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அசட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, இந்த அசட்டை அவங்க திரும்ப வாங்கும்போது 100 கோடி ஃபுல்லாக கொடுத்து தான் அவங்க அந்த அசட்டை திரும்ப வாங்க முடியும்.